மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் செல்வதாக அக்கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பூசலையும் அவர் குறிப்பிட்டு கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அக்கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்ராம். அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உட்கட்சி பூசல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூட்டணி தொடர்பான கருத்துக்களால் பல்வேறு அந்த பிரச்சனைகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே காங்கிரஸ் கட்சி மீது காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ஒரு புகாரை தெரிவித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜோதிமணி. அவர் குறிப்பிட்டுள்ள அந்த பதிவில், எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிக்கிறது. தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான செய்திகளுக்காகவே செய்திகளில் வருகிறது. தமிழ்நாடு எந்த காலத்தில் இல்லாத ஒரு அளவில் பேராபத்தை, மதவாத பிரிவினவாத வன்முறையை சக்தியிடமிருந்து எதிர்நோக்கி உள்ளது. எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பெருந்தலைவர் காமராசர், பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இம்மண்ணின் சமூக நீதி, சுயமரியாதை, மக்கள் நல அரசியல் உள்ளிட்டவற்றை குழி தோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் எதிர்நோக்கியுள்ள தேர்தலை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசு கட்சிக்கும் உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்ற கேள்வி எழுவதாக தவிர்க்க முடியவில்லை. 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் ஒரு கொடியை ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் ஏந்தி வருகிறார்கள். சமூக நீதி, சுயமரியாதை, மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியாக இருக்கும் நமது தமிழ்நாட்டு மக்களையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரசின் எந்தவித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திராமல் முன்னெடுக்காமல், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரசில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்கள் உணர வேண்டிய நேரம் இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.